like to call Purnita from grade 10 to deliver a speech that feels the pride of the nation. இங்கு அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், என் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களுக்கும், என் உடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பூர்ணிதா, 10ஆம் வகுப்பிலிருந்து. இன்று என்ன பேச வந்துள்ளேன் என்று தெரியுமா? இன்று சுதந்திர தினம். எல்லாரும் வீரர்களை பற்றி பேசுவார்கள், போராட்டங்களை பற்றி பேசுவார்கள், வெற்றியை பற்றி பேசுவார்கள். ஆனால் நான் இங்கு பேச வந்துள்ளதோ நீங்கள் இதுவரை கேட்காத ஒரு குரலை பற்றி. ஆம், நான் உங்கள் தாய்மண். நான் உங்களை தாங்கியும் தாளாட்டியும் நீங்கள் சிந்திய ரத்தத்தை ஏந்தியும் வாழ்ந்தவள். அப்பேற்பட்ட பெருமை மிக்க இந்த தாய் மண்ணாகவே மாறி இங்கு நான் பேச வந்துள்ளேன். என் முகத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள். ஆனால் என் கதையை கேட்டதுண்டோ? நான் வெறும் மண் அல்ல. ஒவ்வொரு மண் துகளிலும் போரின் தடங்கள் கலந்துள்ளது. பல வீரர்களின் இரத்தத்தின் வாசனை நிறைந்துள்ளது. பல தாய்மார்களின் கண்ணீரின் உப்பு ஊறியுள்ளது. என் மீது நடந்த போர்கள் எண்ணிக்கைக்கு எட்டாது. வெள்ளை ஆடையோ, பச்சை ஆடையோ, காவி ஆடையோ, எத்தனை வீரர்கள் என் மார்பில் சாய்ந்து என்னை சிவப்பாக்கினார்கள். என் நரம்புகளில் பாய்வது நீர் அல்ல, அது பல தலைமுறைகளின் தியாகம். ஆனால் நான் கேட்டது என்னவோ ஒரே ஒரு ஓசைதான், ஒருமைப்பாடு. மதம், மொழி, சாதி, பிராந்தியம் இவை எல்லாம் வேறாயினும் என் மகன்கள் ஒன்றுபட்டார்கள் என்னை காப்பதற்கு. ஆனால் இன்று சிலர் என்னை வெறும் நிலம்தானே என்று சொல்கிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நான் உங்கள் வேர், நீங்கள் என் மரபு. என் உள்ளே ஊறிய ரத்தம் இன்னும் உயிரோடு இருக்கு. அது ஒவ்வொரு இதய துடிப்பிலும் ஒவ்வொரு மண் துளியிலும் துடிக்குது. ஒரு காலத்தில் எதிரி என்னை அமைதியான நிலம் என்று நினைத்து விட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது என் உள்ளே சுதந்திரத்தின் குரல்கள் ஒலிக்கின்றன என்று. எமது வீரர்கள் முழங்கினார்கள், இந்த தேசம் இனிமேல் அடிமைப்படாது என்று. ஒரு வீரனின் இரத்தத்தை என் மார்பில் தாளாட்டினேன். அவனின் கனவுகளை காற்றோடு பறக்க விட்டேன். நான் இந்த போர்க்களத்தின் மண். இன்னும் ஒரு வீரன் உயிரோடு இருக்கும் வரை இந்த சிவப்பினை நான் அணிந்து நிற்பேன். ஏனெனில் இந்த சிவப்பு என் அங்கீகாரம், என் அலங்காரம். அது சாபம் கிடையாது. சிவப்பில் நனைந்த மண் நான். பல போர் வீரர்களின் தியாகத்தில் கனிந்தவள் நான். என்னில் இருக்கும் ஒவ்வொரு காயமும் உங்கள் சுதந்திரத்தின் முத்திரை. என்னை பெற எத்தனை தாய்மார்கள் தங்கள் மகன்களை இழந்தார்கள். எத்தனை குழந்தைகள் தன் தந்தையின் முகத்தினை கடைசியாக பார்த்தார்கள். அவர்களின் நினைவுகளின் காவலன் நான். அவர்களின் கடைசி மூச்சின் இல்லம் நான். இன்று உங்கள் பாதங்களுக்கு கீழே படுத்திருக்கின்றேன். ஆனால் உணருங்கள், நான் உங்கள் பாரம்பரியம். என்னை காப்பது உங்கள் பெருமை மட்டுமல்ல, உங்கள் பொறுப்பும் கூட. இந்த இரத்த சிவப்பு என் பெருமை. நான் உங்கள் உயிர். என்னை காப்பது உங்கள் பொறுப்பும் உங்கள் உரிமையும் ஆகும். என்னை உங்கள் தாயாகவும் உங்கள் கௌரவமாகவும் உங்களின் உயிரின் துடிப்பாக நிலைநிறுத்துங்கள். நிலைநிறுத்துவீங்கள் தானே? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.